எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மொயின் பேக். நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் இந்தியன் பாஸ்கெட் பால் டீமில் கேப்டனாக இப்போது கரண்ட்டாக இருக்கேன். நான் இந்த லிட்டில் கிருஷ்ணா மாண்டெசரி ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணது காரணம் என்னோடய சீனியர் ஜூடோ கோச் வினோத் அண்ணா. ஸோ அவர் கேட்டு நான் இந்த வாய்ப்பை மறுக்க விரும்பலை. நம்ம பிறந்து வளர்ந்து படித்த ஊருக்காக நம்ம ரிட்டன் எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மாண்டெசரி ஸ்கூல் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு நான் சொன்ன விஷயம், ஓகேண்ணா நான் பண்ணுறேன், நான் வரேன், கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. நான் இங்கே இந்த வாய்ப்பை கொடுத்த கரஸ்பாண்டன்ட் மேம், ஃபவுண்டர், ரொம்ப தேங்க்யூ மேம். நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உங்கள் குழந்தைங்கள ஸ்போர்ட்ஸ் விளாட்றாங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து திட்டாதீங்க. ஸ்போர்ட்ஸ்லேயும் எதிர்காலம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் உங்களோட உடல் வலிமை, உங்களோட ஆரோக்கியம், உங்களோட மைண்டை நல்லா இயங்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸ்போர்ட்ஸை தயவு செஞ்சு தட்டி கழிக்காதீங்க. அது எந்த ஒரு ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, செஸ்ஸு, கேரம், ஏதோ ஒரு இன்டோர் ஸ்போர்ட், அவுட்டோர் ஸ்போர்ட்டு, எல்லோரும் கிரிக்கெட்டை நோக்கி மட்டும் ஓடாதீங்க. மற்ற ஸ்போர்ட்ஸும் இருக்குது. எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு லைஃப்பில் எப்படி படிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வாய்ப்பினை அளித்த இந்த பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கு நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Sir, few minutes, sir. Actually, our 5th grade student have few questions with you. Sure. Yeah. Hi sir. Hello. I am Maulika from grade 5. Nice meeting you. I would like to ask one question to you. Sure, please. At what age did you first enter this field and who was your inspiration? I started playing when I was in 8th grade in my school. My inspiration was my seniors. Like எனக்கு என்னோட சீனியர்ஸ் தான் ரொம்ப இன்ஸ்பைரிங். லைக் அவங்க ஒரு ஃப்யூச்சர் எதுவும் நான் பார்க்கல இந்த ஸ்போர்ட்டில். நான் இங்கே தான் போவேன், இந்த மாதிரி இந்தியன் பிளேயர் ஆவேன் அப்படின்னு என்னோட கோலே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை என்றைக்குமே ஒரு பேஷனோட செஞ்சிங்கன்னா அதுக்கான அந்த உழைப்புக்கான பதில் உங்களை கண்டிப்பாக தேடி வரும். ஸோ அதனால் உழைச்சிட்டே இருங்க, உங்களுக்கான வெற்றி உங்களை தேடி வரும். சரிங்களா? தேங்க்யூ சார். Hi sir. Hi. Who supported at the beginning sir? My physical director. என்னோட பிடி டீச்சர் தான் எனக்கு இனிஷியலாக ரொம்ப சப்போர்ட் பண்ணார். என்னோடய ஸ்கூலில் என்னை என்கரேஜ் பண்ணார். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்துல இருப்பேனான்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவர் எல்லாரும் மாதிரி என்னோடய பேரண்ட்ஸும் என்னோடய ஸ்போர்ட்ஸ் கரியருக்கு எதிராக தான் இருந்தாங்க. பட் அதையும் மீறி என்னோடய ஃபிசிக்கல் டைரக்டர் என்னை புஷ் பண்ணி எங்கள் அப்பாட்டெல்லாம் பேசி ஸ்போர்ட்ஸில் நிறைய என்கரேஜ் பண்ணார். அதனால தான் நான் இங்கே உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கான வாய்ப்பு. அவருக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இந்த கருத்தில். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். I have a doubt, sir. Sure, ma'am. What is the secret of your height, sir? I am 6'3", 6 அடி 3 அங்குலம் என்னோடய ஹைட்டு. நான் தான் எங்கள் டீமில் ஷார்ட்டஸ்ட் பிளேயரு. எங்கள் டீமில் டாலஸ்ட் பிளேயர் 7.2. அவர் தான் டாலஸ்ட் பிளேயர். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அப்புறம் நம்ம வீட்டு புள்ள, நம்ம ஊரு புள்ள, இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கிருஷ்ணகிரியிலிருந்தும் நிறைய அச்சீவர்ஸ் இருக்காங்க அப்படின்றது இப்போ தெரியும் போது ரொம்ப ஒரு மெய்சில் இருக்கிற விஷயமா இருக்குது. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் இருக்கிற இடம். இப்போது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கும். கண்டிப்பாக. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஃபெயிலியர்ஸும் உங்களை நிறைய பேர் டிஸ்கிரிமினேட் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய பிளான்ஸ் நடந்திருக்கும். ஸோ இதையெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணி, எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு மேலே வந்தீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எங்கள் பசங்களும் பர்கூர்லேருந்தும் நாளைக்கு ஒரு பேஸ்கெட் பால் கேப்டனாக, ஒரு ஃபுட்பால் கேப்டனாக, ஒரு கிரிக்கெட்டுக்கு கேப்டனாக ஆகணும்னு கூட ஆசை இருக்குது. அது உங்களோட இன்ஸ்பிரேஷனல் வேர்ட்ஸால் அவங்க ரெடி ஆவாங்க. ஸோ ஓரிரு வார்த்தைகள்.
கண்டிப்பாக மேம். தடங்கலுங்கிறது எல்லாரோட வாழ்க்கையில இருக்கும். அதை மீறி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்த கோலை நம்ம வந்து செட் பண்ணணும். என்றைக்குமே சோர்ந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கை வந்து சோர்ந்த நிலையில் என்றைக்குமே நம்ம வாழக்கூடாது. அடுத்த கோல் என்ன, எல்லாரும் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதை மீறி அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து ஜெயிச்சு அவங்க முன்னாடி நல்லதாக ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கும். ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக எல்லாரோட பேரண்ட்ஸு அவங்களோட குழந்தைங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் ஃப்யூச்சர் ஸ்டார்ஸை வந்து பர்கூரில் லிட்டில் மாண்டரி ஸ்கூல்லேருந்து ஒருத்தர் வரணுங்கிறது என்னோட ஆசை. தேங்க்யூ சார். கண்டிப்பாக அதுக்கான ஹார்ட் ஒர்க் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் சார். தேங்க்யூ ஃபார் வேர்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தடைகள் எப்பயுமே நம்மக்கிட்ட வந்துகிட்டே தான் இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு வெற்றியும் நம்மளை வந்து சேராது. அதே மாதிரி தான் லிட்டில் கிருஷ்ணா நாங்கள் ஆரம்பிக்கும் போதும் ஏகப்பட்ட தடைகள் இருந்தது. எல்லா தடைகளையும் தாண்டி தான் இந்த 6 வருஷம் கடந்து இந்த இடத்துல இருக்கோம். 6 இயர்ஸ் அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்க்க, 6 இயர்ஸ் ஆயிடுச்சா, ஆனால் நான் எதை நோக்கி ஓடிட்டுருக்கேன், நான் சாட்டிஸ்ஃபை ஆனேன்னா ஐ எம் நாட் எட் சாட்டிஸ்ஃபைட், நான் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கேன்னா ஐ எம் நாட் எட் அச்சீவ்டு அப்படின்றது தான் இன்னுமே என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இன்னும் ஏதோ அச்சீவ் பண்ணணும், ஏதோ ஒன்று ஒரு பெரிய சக்ஸஸை ரீச் பண்ணணுன்ற ஓட்டம் என்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது. தடைகளும் வந்துகிட்டே தான் இருக்குது. தடைகளை தாண்டி ஓடணுன்ற ஆசையும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யாராக இருந்தாலும், வெற்றியை நோக்கி போகிற யாராக இருந்தாலும், நான் ஃபாலோ பண்ண ஒரே சின்ன மந்திரம் என்ன அப்படின்னா, எஜமான் படத்தில் ஹீரோவும் இருப்பார், வில்லனும் இருப்பார். ரஜினி ஹீரோ, வில்லன் வந்து நெப்போலியன். அவர் சொல்வார், இலவு வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி தான் எப்பயுமே நான் என்னோடய மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். நான் எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நானாக தான் இருக்கணும், நானாக தான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு எப்பயுமே என்னோடய ட்ரை கொடுத்துட்டே இருப்பேன். அதே மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ட்ரை எப்பயுமே கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு